பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட நிறைய பொதுமக்களோட அந்த ஒட்டுமொத்த கண்டனங்களால் இப்போ மயிலாடுதுறை ஆட்சியர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு தமிழக அரசாங்கம். அந்த ஆட்சியர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, குழந்தையே தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு கிடைத்த தகவலின்படி அந்த குழந்தை சிறுவனின் முகத்தில் துப்பியுள்ளது, அதுதான் காரணம். எனவே இரண்டு தரப்பிலும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம், பெற்றோர்கள் கவனமுடன் உணர்வுகளை சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு சீர்காழியில் 3.5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி பேசியிருந்தார். இது சோசியல் மீடியாக்களில் சர்ச்சையாச்சு. இதற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 3.5 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அந்த குழந்தையின் மீதும் தவறு இருக்கிறது என்று முற்றிலும் பொறுப்பற்ற முறையில் மயிலாடுதுறை ஆட்சியர் கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி போட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே மாவட்ட ஆட்சியரின் முட்டாள்தனமான பேச்சுக்கு காரணம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தார். நிறைய கண்டனங்களும் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக கிளம்பிச்சு. இப்போது தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தை மீது தவறு இருப்பதாக பேசிய மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் மகாபாரதியை மாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் உத்தரவு, புதிய கலெக்டராக ஸ்ரீகாந்த் நியமனம் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு.